விவரங்களை செய்தியாளர் செலினாவிடம் தகவல்களை கேட்கலாம். செலினா, விசிகாவுக்கு 8 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. விருப்ப பட்டியலையும் அவங்க அளிச்சிருக்கிறதா பதிவு பண்ணியிருக்கீங்க. எந்தெந்த தொகுதிகள் அவங்க கேட்டிருக்காங்க? அதாவது திமுக கூட்டணியில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 8 தொகுதிகள் என்பது விசிகாவிற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கான ஒப்பந்தம் என்பது முதலமைச்சர் முன்னிலையில் கையெழுத்தாகி இருக்கிறது. விசிகாவை பொறுத்தவரையிலும் கடந்த முறை போட்டியிட்டிருந்த 6 தொகுதிகளிலிருந்து 4 தொகுதிகளை விருப்ப பட்டியலில் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் புதிதாக 4 தொகுதிகளில் விருப்ப பட்டியலில் கொடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சென்னையில் ஒரு தொகுதி என்பது விசிகாவிற்கு வழங்க வேண்டும் என்றும் பேச்சுவார்த்தை குழுவிடம் திமுகவிடம் விசிகா தெரிவித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அனைத்துமே சென்னையில் ஒரு தொகுதி வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்தாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் 8 தொகுதிகளில் ஒரு தொகுதி சென்னையில் வழங்க வேண்டும் என்று விசிகா பேச்சுவார்த்தை குழு என்பது அந்த விருப்ப பட்டியலை திமுகவிடம் வழங்கி இருக்கிறது. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் எந்தெந்த தொகுதிகள் எந்தெந்த கட்சிகளுக்கு வழங்கப்பட இருக்கிறது என்பது தொடர்பான பேச்சுவார்த்தை என்பது தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுதுதான் இறுதிக்கட்டத்தை திமுக அந்த பேச்சுவார்த்தை குழு என்பது எட்டியிருக்கிறது. இன்னும் மக்கள் நீதி மையம் மற்றும் தேமுதிக இடையேயான அந்த ஒப்பந்தம் என்பது கையெழுத்தானால் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் எந்தெந்த தொகுதிகள் யார் யாருக்கெல்லாம் வழங்கப்பட இருக்கிறது என்பது தொடர்பான முழுமையான அறிக்கைகள் என்பது வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது வரையிலும் விசிக திமுக இடையே அந்த 8 தொகுதிகளுக்கான ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகி இருக்கிறது. ஏற்கனவே திமுக கூட்டணியில் 48 தொகுதிகளுக்கு அந்த ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகி இருந்தது. தற்பொழுது 8 தொகுதிகள் என்பது கையெழுத்தாகி இருக்கக்கூடிய நிலையில்தான் 56 தொகுதிகள் திமுக கூட்டணிக்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் வழங்கப்பட்டிருக்கிறது. 234 தொகுதிகளில் 56 தொகுதிகள் கூட்டணி கட்சிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய இடங்கள் எந்தெந்த கட்சிகளுக்கு வழங்கப்பட இருக்கிறது, திமுக சார்பில் தனித்து எத்தனை இடங்களில் போட்டியிட இருக்கிறார்கள், உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட எத்தனை இடங்களில் போட்டியிட வாய்ப்புகள் இருக்கிறது என்பது தொடர்பான அறிவிப்புகள் என்பது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தெரிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது வரையிலும் 56 இடங்கள் என்பது திமுக கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் 7 இடங்களில் திமுக உதயசூரியன் சின்னத்தில் கூட்டணி கட்சிகள் என்பது போட்டியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், அதே போல மனிதநேய மக்கள் கட்சி, காங்கிரஸ், அதற்கு பிறகாக இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, மதிமுக, தற்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சி என 8 கட்சிகளுக்கு தொகுதி அடிப்படையில் ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகி இருக்கிறது. அதற்கு பிறகாக எந்தெந்த தொகுதிகள் யார் யாருக்கெல்லாம் வழங்கப்பட இருக்கிறது என்பது தொடர்பான அறிவிப்பும் இன்னும் ஓரிரு நாட்களுக்குள்ளாக செய்யப்பட்டு திமுக சார்பில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகாக திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய எண்ணிக்கை, அதே போல வேட்பாளர்கள் பட்டியல் என்பது வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக வரும் 30ஆம் தேதி முதலாக சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் என்பது தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் அடுத்து வரக்கூடிய இந்த ஒரு வாரத்திற்குள்ளாக திமுக அனைத்து பணிகளையும் முடித்து வைக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழு மற்ற கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை என்பது நடத்தி வருகிறது. அதன் அடிப்படையில் இன்று திமுக விசிக இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. 8 தொகுதிகளில் விசிக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிட இருப்பதாக அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்தாகி இருக்கிறது. ஒப்பந்தத்தில் கையெழுத்தான பிறகு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து தற்பொழுது திருமாவளவன் பேசி வருகிறார். குறிப்பாக காலையில் அவர் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தார். புதுச்சேரியில் 3 தொகுதிகளில் விசிக தனித்து போட்டியிட இருப்பதாகவும், அதே போல கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அதிக தொகுதிகளை கையில் வைத்தும் கூட்டணி கட்சிக்கு வழங்கவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து அறிக்கையை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் திருமாவளவன் முதலமைச்சரை சந்தித்து பேசி வருவதாக கூறப்படுகிறது. இந்த வேட்புமனு தாக்கல் என்பது புதுச்சேரிக்கான வேட்புமனு தாக்கல் நேற்றோடு நிறைவு செய்திருக்கக்கூடிய நிலையில்தான் இன்று இந்த அறிவிப்பு என்பது விசிக தலைவர் திருமாவளவன் வெளியிட்டிருந்தார். இது தொடர்பாக முதலமைச்சரை சந்தித்தில் பேசி வருவதாகவும் கூறப்படுகிறது. அதற்கு முன்னதாக ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகி இருக்கிறது. 8 இடங்களுக்கான ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகி இருக்கிறது. அந்த 8 இடங்களுக்கான விருப்ப பட்டியல் என்பது 12 தொகுதிகளுக்கான விருப்ப பட்டியலை விசிக திமுகவிடம் கொடுத்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். செலினா, திமுக கூட்டணியில் விசிகாவிற்கு 8 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஒப்பந்தமும் கையெழுத்தாகி இருக்கிறது. சென்னையில் ஒரு தொகுதியும் அவர்கள் தரப்பில் கோரப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில நாளை தேமுதிகவிடம் பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. மக்கள் நீதி மையத்திற்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கீங்க. இந்த நிலையில மக்கள் நீதி மையம் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் கேட்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. நாளை இறுதி செய்யப்பட வாய்ப்பு இருக்கா?
மக்கள் நீதி மய்யம் கட்சியை பொறுத்த வரையிலும் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போதுதான் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்தது. அவருக்கான ஒரு தொகுதி, அந்த மாநிலங்களவைக்கான ஒரு இடங்கள் என்பது மக்கள் நீதி மய்யத்திற்கு வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 2 கட்ட பேச்சுவார்த்தையை சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவோடு மக்கள் நீதி மய்யம் ஏற்கனவே நிறைவு செய்திருக்கிறது. அடுத்து 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு இன்று மாலை அல்லது நாளை வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் அவர்கள் பேச்சுவார்த்தையில் இறுதி செய்யப்பட்டால் அடுத்து நாளைக்குள்ளாக தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மக்கள் நீதி மய்யத்தை பொறுத்தவரையிலும் 2 தொகுதிகள் என்பது வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக திமுக சார்பில் தகவல் என்பது வெளியாகி இருந்தது. ஆனால் 6 தொகுதிகள் வேண்டும் என்ற அடிப்படையில் தான் மக்கள் நீதி மய்யம் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டிருந்தது. ஆனால் திமுக 2 தொகுதிகள் வழங்குவதாகவும் அதே போல உதயசூரியன் சின்னத்தில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிட வேண்டும் என்று 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையின் போது தெரிவித்திருந்ததாக அருணாச்சலம் தெரிவித்திருந்தார். ஆனால் குறிப்பாக மக்கள் நீதி மய்யத்தை பொறுத்தவரையிலும் தங்களின் தனிச்சின்னமான அந்த டார்ச்சை சின்னத்தில் தான் போட்டியிடுவார்கள் என்ற தகவலையும் தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. அதற்கு பிறகாக அவசர மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கூட மக்கள் நீதி மய்யம் நடத்தியிருந்தது. அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்திலும் கூட மக்கள் நீதி மய்யத்தை பொறுத்தவரையிலும் டார்ச்லைட் சின்னத்தில் தான் போட்டியிடுவார்கள் என்ற முடிவு என்பது எடுக்கப்பட்டிருந்தது. 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு இன்று மாலை அல்லது நாளை காலை மக்கள் நீதி மய்யம் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி ஒருவேளை அவர்கள் டார்ச்லைட் சின்னத்தில் தான் போட்டியிடுவார்கள் என்றால் முதலமைச்சரோடு பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் பேச்சுவார்த்தைக்கு பிறகாக அவர்கள் ஒருவேளை உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதற்கான விருப்பம் தெரிவித்தால் அவர்களுக்கான அந்த இடஒதுக்கீடு என்பது 2 தொகுதிகள் என்பது வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதற்கு பிறகாக அவர்களுக்கு ஒப்பந்தம் கையெழுத்தாகும். அதற்கு பிறகு தேமுதிகவோடு இன்று அல்லது நாளைக்குள்ளாக தேமுதிகவோடு பேச்சுவார்த்தை என்பது நிறைவேற்றதால் திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அனைத்துக்கும் அந்த தகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது நிறைவு பெறும். அதற்கு பிறகாக சிறிய கட்சிகளாக இருக்கக்கூடிய குலத்தோர் புலிப்படை, அதே போல SDPI உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் திமுகவிற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறது. அவர்களுக்கான அந்த ஒவ்வொரு தொகுதிகள் வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த வார இறுதிக்குள்ளாகவே அனைத்து பணிகளையும் முடித்து அதற்கு அடுத்தபடியாக வேட்பாளர் பட்டியல் தயார் செய்வது, அதே போல வேட்பாளர்களை அறிவிப்பது, அதற்கான பணிகளையும் திமுக முன்னெடுக்க இருக்கிறது. தற்போது வரையிலும் திமுக சார்பில் யார் யாரை வேட்பாளர்களாக அறிவிக்க இருக்கிறார்கள், எந்தெந்த தொகுதிகள் அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது என்பது தொடர்பாக பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் கூட்டணி கட்சிகள் அனைத்திற்கும் தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட பிறகாக திமுக சார்பில் எந்தெந்த தொகுதிகளில் யார் யாரெல்லாம் போட்டியிட இருக்கிறார்கள் என்பது தொடர்பான முழுமையான அறிவிப்புகளை முதலமைச்சர் செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக தெரிவிப்பார் அல்லது அறிக்கையாக வெளியிடுவாரோ என்ற அறிவிப்பு என்பது வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சட்டமன்ற தேர்தலில் தற்போது வரையிலும் திமுக கூட்டணியில் 8 கட்சிகளுக்கு இந்த உடன்பாடு என்பது எட்டப்பட்டிருக்கிறது. எண்ணிக்கை அடிப்படையில் உடன்பாடு எட்டப்பட்டு 56 தொகுதிகள் என்பது கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் 7 தொகுதிகள் உதயசூரியன் சின்னத்தில் கூட்டணி கட்சிகள் போட்டியிட இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மக்கள் நீதி மய்யம் மற்றும் தேமுதிக இடையே இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக கூட்டணியில் விசிகாவிற்கு 8 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதில் 6 தனி தொகுதி, 2 பொது தொகுதியானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. செலினா, விருப்பப்பட்டியலையும் அளிச்சிருக்காங்க. இந்த நிலையில சென்னையில ஒரு தொகுதியை விசிக தரப்பில் கோரப்பட்டிருக்கிறது. எந்த தொகுதியை அவங்க கேட்டிருக்காங்க? குறிப்பாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் 8 தொகுதிகள் என்பது விசிகாவிற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் தனி தொகுதிகள் 6, அதே போல பொது தொகுதிகள் 2 என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை என்பது நடத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே விசிக சார்பில் திமுகவிடம் அறிக்கை கொடுக்கும் பொழுது சென்னையில் ஏதேனும் ஒரு தொகுதி விசிகாவிற்கு வழங்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த தொகுதி எதுவாக இருந்தாலும் விசிக சார்பில் போட்டியிடுவதற்கான விருப்ப பட்டியல் என்பது கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு பிறகாக தனி தொகுதி 2ம் அதே போல 6 பொது தொகுதி வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தற்பொழுது ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகி இருக்கிறது. ஆனால் திமுகவை பொறுத்தவரையிலும் திமுக கூட்டணி கட்சிகளை விட திமுகவில் சென்னையில் இருக்கக்கூடிய 15 தொகுதிகளுமே திமுக போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருந்தது. அதே போல ஏற்கனவே கடந்த முறை வேளச்சேரி கூட்டணி கட்சிக்கு வழங்கப்பட்டிருந்தது. வேளச்சேரி தொகுதியும் உட்பட 15 தொகுதிகளுமே கூட்டணி கட்சிக்கு கொடுக்கக்கூடாது, திமுகவிற்கு தான் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நேர்காணல் நடைபெற்றிருந்த போது நிர்வாகிகளும் கூட
திமுகவிற்கே அனைத்து தொகுதிகளையும் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த நேர்காணலில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் திமுகவை பொறுத்தவரையிலும் தொடர்ந்து அந்த தொகுதிகள் யார் யாருக்கெல்லாம் வழங்கப்பட இருக்கிறார்கள் என்பது தொடர்பான எண்ணிக்கை தயார் செய்வதில் சற்று சிக்கல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த எண்ணிக்கையை அடிப்படையிலான பேச்சுவார்த்தை என்பது நிறைவு செய்த பிறகாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கூட்டணி கட்சிகள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த விருப்ப பட்டியலின் அடிப்படையில் எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த தொகுதிகள் யார் யாருக்கெல்லாம் வழங்கப்பட இருக்கிறது என்பது தொடர்பான அந்த பட்டியல் என்பது வெளியிடுவதற்காக பேச்சுவார்த்தை என்பது நடத்தி முடிக்கப்படும். ஓரிரு நாட்களுக்குள்ளாக அந்த பேச்சுவார்த்தைக்கு மீண்டும் அந்த கூட்டணி கட்சி தலைவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி அந்த ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அல்லது திமுக சார்பில் அறிக்கையாகவே இந்தந்த கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள் வழங்கப்பட இருக்கிறார்கள் என்பது தொடர்பாகவும் அறிவிப்பாக வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது தொடர்ந்து கூட்டணி கட்சிகளுடனான இந்த எண்ணிக்கை அடிப்படையிலான பேச்சுவார்த்தை என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. நாளையுடனான அந்த எண்ணிக்கை அடிப்படையிலான அந்த பேச்சுவார்த்தை என்பது நிறைவு பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகாக எந்தெந்த தொகுதிகள் யார் யாருக்கெல்லாம் வழங்கப்பட இருக்கிறார்கள் என்பது தொடர்பான அறிவிப்பும் கூட வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செலினா, தற்போது விசிகாவிற்கு 8 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. விருப்ப பட்டியலையும் அளிச்சிருக்காங்க. இந்த நிலையில அந்த விருப்ப பட்டியல்ல வேட்பாளர்கள் யார் யார் என்பது குறித்து தெரிய வந்திருக்கா? உத்தேச பட்டியல் கடந்த முறை போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய எஸ் பாலாஜி, அதே போல சிந்தனை செல்வன் உள்ளிட்டவர்களுக்கும் இந்த முறை மீண்டும் வாய்ப்புகள் கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. அதே போல தொடர்ந்து விசிகாவில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களுடன் அதே போல நிர்வாகக்குழு உறுப்பினர்களுடனான அந்த பேச்சுவார்த்தையும் கூட யார் யாருக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட இருக்கிறது என்பது தொடர்பாகவும் அவ்வப்போது ஆலோசனை என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. நேற்று கூட விசிகா சார்பில் ஆலோசனை கூட்டம் என்பது நடத்தப்பட்டு வந்தது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் வேட்பாளர்களை அறிவிப்பது தொடர்பாகவும் அதே போல சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் தொடர்பாகவும் இந்த எண்ணிக்கை அடிப்படையிலாக உறுதி செய்யப்படக்கூடிய தொகுதிகள் தொடர்பாகவும் ஆலோசனை நடத்தப்பட்டதாக கூறப்பட்டிருந்தது. வேட்பாளர்கள் அறிவிப்பதை பொறுத்தவரையிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முடிவெடுப்பதை பொறுத்து எந்தெந்த தொகுதிகள் யாரெல்லாம் கொடுத்தாலும் அந்த தொகுதிகளை போட்டியிடுவதற்கான முழு பணிகளை மேற்கொள்வதற்கு தயாராக இருப்பதாக தான் தொடர்ந்து விசிகாவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தெரிவித்து வருகிறார்கள். அதன் அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய நிலையில் தொகுதிகள் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எண்ணிக்கை அடிப்படையிலான உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எந்த தொகுதிகள் வழங்கப்பட இருக்கிறார்கள் என்பது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்ட பிறகாக அவர்களின் வேட்பாளர் பட்டியல் என்பது விசிகா சார்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது ஏற்கனவே திமுக கூட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கை அடிப்படையிலான இந்த தொகுதிகளின் அடிப்படையில் 8 கட்சிகளுக்கு இந்த எண்ணிக்கை என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கான இந்த வேட்பாளர் பட்டியலை தயாரிக்கும் பணி என்பது கூட்டணி கட்சிகளுடனான அந்த தொகுதிகளில் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. யார் யாருக்கு என்னென்ன தொகுதிகள் வழங்க இருக்கிறார்கள் என்பது தொடர்பான பேச்சுவார்த்தை இறுதி செய்யப்பட்டால் தான் அதில் யார் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது தொடர்பான வேட்பாளர்கள் பட்டியல் என்பது அந்தந்த கட்சியின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாக வெளியிடப்படும். 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் என்பது தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் 29ஆம் தேதிக்குள்ளாக அனைத்து பணிகளையும் இக்கட்சியின் சார்பாக எடுத்து முடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தொடர்ந்து விரைவாக பேச்சுவார்த்தை நடத்தி முடிப்பதில் கூட்டணி கட்சிகள் என்பது தொடர்ந்து பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது திமுகவை பொறுத்தவரையும் அனைத்து பணிகளும் முடிக்கும் வேகத்தில் இருக்கிறது. கூட்டணி கட்சியுடனான பேச்சுவார்த்தை என்பது ஓரிரு நாட்களுக்குள் நிறைவேறும். அதற்கு பிறகாக தொகுதிகள் அடிப்படையிலான பேச்சுவார்த்தை நிறைவேற்றுவதற்கான மேற்கொள்ளப்பட இருக்கிறது. 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்னதாக 28 அல்லது 29ஆம் தேதிக்குள்ளாக திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களின் பட்டியல் என்பது வெளியாக இருக்கிறது. அதற்கு முன்னதாக தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் பணி என்பது பல்வேறு மாவட்டங்களுக்கு நேரடியாக சென்று அந்த பரிந்துரைகளை பெறப்பட்டு வரக்கூடிய நிலையில் அந்த பரிந்துரை அடிப்படையில் ஏற்கனவே அந்த விரைவு அறிக்கை என்பது முதலமைச்சரிடம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த விரைவு அறிக்கையை முதலமைச்சர் அதற்கான அந்த இருக்கக்கூடிய திருத்தத்தை செய்து கொடுத்திருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாக இருந்தது. அதன் அடிப்படையில் தேர்தல் அறிக்கையும் இந்த வார இறுதி அல்லது அடுத்த வாரத்திற்குள்ளாக தேர்தல் அறிக்கையும் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் 30ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதிக்குள்ளாக வேட்புமனு தாக்கல் என்பது தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் அந்த பணிகள் முழுவதும் முடிவு பெற்ற பிறகாக அந்தந்த தொகுதிகளுக்கு நேரடியாக வேட்பாளர்கள் சென்று பிரச்சாரம் என்பது தொடங்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் தேதி நெருங்க இருக்கக்கூடிய நிலையில் அனைத்து கட்சிகளும் அரசியல் கட்சிகளுமே தொகுதி உடன்பாடு ஏற்றப்படுவதிலும் அதே போல தொகுதிகள் எண்ணிக்கை
என்னென்ன தொகுதிகள் வழங்கப்படுகிறார்கள் என்பது தொடர்பாக தகவலை வெளியிடுவதில் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் தான் திமுக விரைந்து பணிகளை மேற்கொள்ளும் வகையில் கடந்த 22ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி 22ஆம் தேதியிலிருந்து தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது தொடங்கி தற்பொழுதுதான் முடிவுக்கு வந்திருக்கிறது. அனைத்து தொகுதிகளுடனான அந்த பேச்சுவார்த்தை என்பது இப்பொழுது இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. இன்னும் 2 கட்சிகள் மட்டும் முழுமையாக அந்த பேச்சுவார்த்தை நிறைவு செய்தால் திமுக அனைத்து கட்சிகளுடனான அந்த பேச்சுவார்த்தை நிறைவு செய்து அதற்கு அடுக்கக்கூடிய பணிகளை மேற்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மேலும் திமுகவின் தேர்தல் பணிகள் என்பது தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. திமுக கூட்டணியில் விசிகாவிற்கு 8 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சரீனா.